அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம கூட எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்ன முக்கியமான வீடியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா, நவம்பர் 16 வர்ற நவம்பர், அதாவது தீபாவளிக்கு அப்புறம் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் செயல்பட அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அதுவும் எந்த வகுப்புகளுக்கு அப்படின்னா, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் திறக்குவதற்கான அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸோ இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நவம்பர்ல பள்ளிகள் திறக்க முடிய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துச்சு. பட் அதிரடியா முதலமைச்சரே அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அறிவிக்கல, முதல்வரே அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால எந்த ஒரு மாற்றமும் வராது. அதுவும் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் நடத்தும் போது அவர்களுக்குரிய விடுதிகளும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்லூரிகளுடைய விடுதிகள், ஆராய்ச்சி கல்லூரிகள் எல்லாமே வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரிரு தினங்கள்ல அது எந்த முறையில் செயல்படணும், எத்தனை பேர் அனுமதி, எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் 1 or 2 daysல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வெளியிட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஏன்னா நாளையிலேருந்து 1ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த தளர்வுகள் அப்படின்றத படிப்படியாக அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி வந்து 16ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு வகையில் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து துக்கமாக இருக்கும். பட் எனிஹவ் இந்த தீபாவளிக்கு அப்புறம் வந்து நமக்கு பள்ளிகள் செயல்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.